சுந்தரராஜன் அவர்களை தான் நம்ம சந்திக்க போறோம். படகர் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ரொம்ப குறைந்த மக்கள் தான் அந்த லாங்குவேஜை பேசிட்டு இருக்காங்க. அந்த மொழி இன மக்களுக்கு வந்து சுந்தரராஜன் சார் வந்து நிறைய செஞ்சிருக்காரு. அந்த லாங்குவேஜோட வளர்ச்சிக்கும் அந்த இன மக்களோட சமுதாய முன்னேற்றத்துக்கும் நிறைய செஞ்சிருக்காங்க. அவங்கள தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். உங்களை பத்தி நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் விஷயங்கள் சொல்லுங்க. நீங்க வந்து அந்த படகர் லாங்குவேஜுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிருக்கீங்க. நீங்க எங்க பிறந்தீங்க, எங்க வளர்ந்தீங்க, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் நீலகிரி மாவட்டத்தில் கீழ்குந்தா அப்படிங்கிற ஒரு வில்லேஜ், ஒரு சின்ன வில்லேஜ் தான். அப்பா வந்து ஒரு விவசாயி தான். நம்ம அண்ணன் தம்பிங்க 2 பேர், ஒரு சிஸ்டர் இருக்காங்க. சின்னதுலேருந்தே பாட்டு அதில் எல்லாம் நல்ல ஆர்வத்தோட ஸ்கூல் டைம்லேருந்து இது பண்ணுறோம். அதே அப்படியே கிராஜுவலாக ஸ்கூல் டைம்லலாம் அங்கே நடக்கிற ஃபங்க்ஷனில் ஸ்கூலில் நடக்கிற எல்லா இதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நிறைய ப்ரைஸஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அப்படியே கிராஜுவலாக காலேஜ் அந்த மாதிரி எல்லாம் வர்றப்போ கூட அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற காலத்திலேயே நல்லா ஹார்மோனியம் வாசிப்பேன், நல்லா பாடுவேன், ஹார்மோனியம் வாசிப்பேன். அத்தோட ஃப்ளூட்டு, மவுத் ஆர்கன், தபேலா அதெல்லாம் வாசிப்பேன். ஃபாதர் R.S. மணியம் அவர் வந்து நல்ல ஒரு ஹார்மோனிஸ்ட்டு ப்ளஸ் தபேலிஸ்ட்டு. நெக்ஸ்ட் அம்மாவும் நல்ல சிங்கரு. என் சிஸ்டர் இருக்காங்க, மணிமேகலையின் பேர், அவங்களும் நல்ல சிங்கரு. அவங்க கூட உமா ரமணி அப்படி ஒரு சிங்கர் நம்ம ரிலேஷனில் இருக்காங்க, சரசு அப்படின்ட்டு. இவங்க எல்லாம் ஒரு ட்ரூப். இந்த பசங்க சின்ன பசங்களாக இருந்தாலும் அந்த சின்ன வயசுலேயே நல்லா பாடுவாங்க. அவங்க உமாராணி, சரசு, மணிமேகலை இவங்கெல்லாம் வந்து நான் அந்த புதுசு தான் ராகம் போடுறது. எப்போவுமே அந்த பழைய ராகம் அதெல்லாத்த நம்ம அடாப்ட் பண்ணுறதே இல்லை. புதுசாக டியூன் போடுறது, அது எப்படி இருக்குன்னு அவங்கக்கிட்ட போட்டு காட்டுறது. அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே வச்சுக்கிறது. அந்த மாதிரி கிராஜுவலாக டெவலப் பண்ணது தான்.